அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டென்ஸ் டாபிக்ல பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 1ல ஆல்ரெடி பிரசன்ட் டென்ஸ் முடிச்சாச்சு, பார்ட் 2ல பாஸ்ட் டென்ஸ் முடிச்சாச்சு. இப்போ பார்ட் 3ல ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போறோம். டென்ஸ்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா டென்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பா பிரிக்கலாம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பிரிக்கலாம். அதை சப்டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 சப்டிவிஷனா பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு, பாஸ்ட் டென்ஸும் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர் டென்ஸும் முடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல 4 டைப் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 4 தான் பிரிக்கலாம். இதுல சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஹேப்பன் இன் ஃபியூச்சர். இது ஒரு சின்ன ரூட் வேர்ட், ஹேப்பன் இன் ஃபியூச்சர். என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த சிம்பிளா பிரதிபலிக்கிறது இல்லையா, அதான் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இதோட சப்ஜெக்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் அல்லது ஷால் இருக்கும், பிளஸ் V1 அப்படிங்கிறது வெர்பு ஃபார்மோட பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் V1 அப்படிங்கிறது, பிளஸ் அப்ஜெக்டிவ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுனாலே ஈஸியா நம்ம என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். ஐ வில் கோ டு த மார்க்கெட் டுமாரோ. ஐ வில் கோ டு த மார்க்கெட் டுமாரோ. ஐங்கிறது சப்ஜெக்ட் பேட்டர்ன் இருக்கு, வில் இருக்கு, கோ அப்படிங்கிறது வெர்பு ஃபார்மேட் V1 ஃபார்மேட்ல இருக்கு, டு த மார்க்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், டுமாரோங்கிறது தெளிவா ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிற ஒரு வேர்ட். ஓகேங்களா? ஐ வில் கோ டு த மார்க்கெட் டுமாரோ அப்படி. இப்போ இந்த சென்டென்ஸ்ல இந்த பேட்டர்ன்ல அப்படியே இருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும், இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான், ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்ங்கிறது என்னன்னா ஸ்பெசிபிக் டைம் இன் ஃபியூச்சர். ஒரு குறிப்பிட்ட டயத்தை பத்தி ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறது பேர் தான் ஸ்பெசிபிக் டைம் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்க, சப்ஜெக்ட், வில்லு, பீங்கிற ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா வேர்டு சேர்ந்திருக்கும் கம்பல்சரி. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல பிங்கிற வேர்டே சேர்ந்திருக்காது. ஸோ கண்டினியூஸ்னா கண்டிப்பா பிங்கிற வேர்டு சேர்ந்திருக்கும், வெர்பு ஃபார்மேட்டோட பிளஸ் ஐஎன்ஜி இருக்கும், பிளஸ் அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ ஷீ வில் பி ரைட்டிங் அன் எக்ஸாம் அட் திஸ் டைம் டுமாரோ. இதுல ஷீங்கிறது சப்ஜெக்ட், வில் பிங்கிறது இந்த பேட்டர்னு, ரைட்டிங்கிறது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்திருக்கு, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வரும். இப்போ அட் திஸ் டைம் டுமாரோ இது எப்படி இது வந்து ஸ்பெசிபிக் டைம் இன் ஃபியூச்சர்ங்கிற இடத்துல இது பொருந்தது அப்படின்னா அட் திஸ் டைம். இந்த அட் திஸ் டைம்ங்கிறது பேசும்போது என்னன்னா நாளைக்கு இந்த நேரத்துல எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. she will be writing an exam at this time tomorrow. நாளைக்கு இந்நேரத்துக்கு, இந்த இந்நேரத்துக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களே அதான் at this time அப்படிங்கிறது. ஸோ அதான் ஸ்பெசிபிக் டைமா இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இந்நேரத்துக்கு. இப்போ நாளைக்கு 3 மணிக்கு, நாளைக்கு இந்த டைமுக்கு, இப்போ பேசிட்டு இருக்க டைமை மறைமுகமா அதை மென்ஷன் பண்றாங்க, அதுதான் ஸ்பெசிபிக் டைம் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல பேசும்போதும் அது கம்ப்ளீட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா நாளைக்கு நேரத்துக்கு நான் சென்னை போயிருப்பேன், நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் வந்து செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு பேசுற வாக்கியங்கள் இருக்கு, அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், வில் ஹாவ் ஃபார்மேட் இருக்கும், வெர்பு தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும், அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ வில் பக்கத்துல ஹாவ் கம்பல்சரி இருக்கும், அதை வச்சு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். he will have completed the project by next week. he வந்துருச்சு, will வந்துருச்சு, have வந்துருச்சு, சப்ஜெக்ட் இருக்கு, will have அந்த ஃபார்மேட் இருக்கு, completed அப்படிங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்ம், இந்த ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பை நெக்ஸ்ட் வீக் தெளிவா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கிறது. அப்ப he will have completed the project by next week. அடுத்த வாரம் அவன் முடிச்சிருப்பான். ஃபியூச்சர்ல தான் பேசுறாங்க, ஆனா முடிச்சதை பத்தி பேசுறதுனால இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்டா இருக்கு. ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கடைசி டென்ஸ் பார்க்க போறோம். ஆன்கோயிங் அண்ட் கம்ப்ளீட்டட். ஆன்கோயிங் அண்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். பட் இதோட சப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கும், வில் ஹாவ் பீன் இருக்கும், வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இருக்கும், பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். என்னன்னா ஃபியூச்சரை குறிக்கிறதுக்கு வில்லு, பெர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் பீனு, கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி ஃபார்மேட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டினியூஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ ஐஎன்ஜி இருக்கும். இங்க பாருங்களேன் ஐஎன்ஜி இருக்கும் வெர்போட. ஓகேவா? இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. கண்டினியூஸ் எங்க வந்தாலும் வெர்பு ஃபார்மேட் ஐஎன்ஜி தான். ஓகேவா? ஸோ தே வில் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 years by next year. தே வில் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 years by next year. அடுத்த வருஷம் வந்தா அவங்க என்ன 10 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா அவங்க 10 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 10 வருஷங்கிறது பாஸ்ட்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆன்கோயிங், இப்போ அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் கண்டினியூஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் என்னன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஃபியூச்சர்லயும்.
அடுத்த 10 வருஷம் வந்துச்சுன்னா 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதைத்தான் இந்த ஃபார்மேட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது. தே வில் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் பை நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவங்க இந்த இடத்துல 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4 ஃபார்மேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி 2 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது எல்லாமே முடிச்சாச்சு. ஓவராலா டென்ஸும் முடிச்சாச்சு. ப்ரெசன்ட் டென்ஸ் முடிச்சாச்சு பார்ட் 1ல, பாஸ்ட் டென்ஸ் முடிச்சாச்சு, ஃபியூச்சர் டென்ஸ் முடிச்சாச்சு. சிம்பிள் கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதை ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கணும். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு பார்க்கணும். ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாத்தி பார்க்கணும். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர்ல கொடுத்துட்டு இதை வந்து நீங்க வேற ஃபார்முக்கு மாத்துங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மாற்ற தெரியும். இந்த 12 டென்ஸுக்குள்ள எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி மாற்ற சொன்னாலும் உங்களுக்கு மாற்ற தெரியும். அப்போ 12ஓட சென்டென்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போதான் என்ன செய்யணும்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஆனா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் டென்ஸ்ல இருந்து வந்த கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கூட இங்க நடக்காது. எப்படி கொடுப்பாங்கன்னா ஐ வில் டேஷ் டு த மார்க்கெட் டுமாரோ. அப்ப இந்த இடத்துல கோ வருமா இல்ல வென்ட் வருமா இல்ல என்ன டென்ஸ்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இந்த 4 டென்ஸ்ல இதுல வருது, இதைத்தான் அவங்க இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவா படிச்சுக்கணும். வெர்போ ஃபார்ம் எங்க வரும், எந்த இடத்துல ஹாவ் வரும், எந்த இடத்துல ஹாவ் பீன் வரும், எந்த இடத்துல ஹேட் வரும், எந்த இடத்துல ஹாஸ் வரும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதோட டென்ஸ் டாபிக் ஓவர். டிஎன்பிஎஸ்சியில் டென்ஸ் டாபிக்ல கேட்குற கேள்வியை கிராக் பண்றதுக்கு இந்த 3 வீடியோ கம்பல்சரி போதும். இதுக்கப்புறம் நீங்க பெருசா படிக்க தேவையில்ல. ஆனா டெஸ்ட் போட்டு திரும்ப பார்க்கணும். இதை திரும்ப ரீகால் பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல அடுத்த டாபிக் பார்ப்போம்.